students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. Whittaker classification, that is 1969 la அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. ஸோ அவர் சொன்னது தான் 5 kingdom classification. 5 kingdom classificationலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, அனிமாலியா, பிளான்டே. இது எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, அனிமாலியா and plantae. So MPFAP, MPFAP. So இதனுடைய ஆர்டர் என்னன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, அனிமாலியா, பிளான்டே. ஸோ நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்டே, தட் இஸ் கால்டு பிளான்ட் கிங்டம்னு பேர். அந்த பிளான்ட் கிங்டம் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம் இஸ் டிவைடட் இன்டு cryptogams, cryptogamous and phanerogamous. Cryptogamous and phanerogamous னு பிரிச்சிருக்காங்க. அந்த cryptogamous பார்த்தீங்கன்னா cryptogamousனா என்ன அர்த்தம்? நான் ஃப்ளவரிங் பிளான்ட்னு அர்த்தம். cryptogamousனா என்னது? நான் ஃப்ளவரிங், crypto நான் ஃப்ளவரிங், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கிரிப்டோகேமஸ் பிளான்ட் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு? இது ரெண்டும் டிவைட் ஆயிட்டு என்னவா வருதுன்னா நான் வாஸ்குலர் அண்ட் வாஸ்குலர்னு வருது. நான் வாஸ்குலர் அண்டு வாஸ்குலர். நான் வாஸ்குலர்னா என்னது? கண்டக்டிங் டிஷ்யூ வந்து அதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். கண்டக்டிங் டிஷ்யூ ஆப்சண்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இதுக்கெல்லாம் பேர் தான் வந்து கண்டக்டிங் டிஷ்யூன்னு பேர். அந்த கண்டக்டிங் டிஷ்யூ வந்து எதில் ஆப்சண்ட்டாக இருக்கும்? நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸில் இருக்கும். அப்போ எதுலலாம் நான் வாஸ்குலர் கிரிப்டோகேமஸ்னு பேர்? ஆல்கே, தென் பிரையோஃபைட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இந்த ஆல்கேக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா இட் இஸ் அண்டர் தாலோஃபைட்டா. இட் இஸ் அண்டர் தாலோஃபைட்டா. தாலோனா என்ன அர்த்தம்? தாலஸ் லைக் ஆர்கனைசேஷன். தாலஸ் லைக்னா என்னன்னா we cannot divide the plant we cannot divide the plant into root, stem, leaf. root ஆவோ stem ஆவோ யாது. So we must stress here our understanding of plant kingdom changed over time. Fungi, the members of the Monera protista having cell wall, now been excluded from plantae, though earlier classification be on the same kingdom. So இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே அதாவது ஃபஞ்சை வந்து எங்கே இருந்ததுன்னா முதல்ல இப்போ நம்ம இங்கே பிரித்தோம் இல்லையா நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ்னு. அந்த நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸு கீழே தாலோஃபைட்டான்னு இருந்தது. அடுத்தது பிரையோஃபைட்டா. இப்போ பிரையோஃபைட்டா அதில் தான் இருக்குது. இந்த தாலோஃபைட்டா இஸ் டிவைடட் இன்டு ஆல்கே அண்டு ஃபஞ்சை அப்படி இருந்தது. ஏன் அப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தாலஸ் லைக்னா அதில் எது ரூட்டு, எது ஸ்டெம்மு, எது லீஃபுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. இதுதான் ரூட்டு, இதுதான் லீஃபு அப்படின்னு பிரிக்க முடியாததெல்லாம் தாலோஃபைட்டில் வச்சுருந்தாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அந்த விட்டாக்கர் விட்டு தான் இந்த ஃபஞ்சையை எடுத்து என்ன பண்ணார்? இட் இஸ் அண்டர் இது வந்து என்னது தனி கிங்டமாக கொண்டு வந்தார். தனி கிங்டமாக ரைஸ் பண்ணிட்டார். இது வந்து ஒரு ப்ரோகேரியாட் மாதிரியோ யூகேரியாட் மாதிரியோ ரெண்டுத்துலேயுமே சேர்க்க முடியாமல் இது தனி ஸ்ட்ரக்சராக இருந்தது. ஆனால் நியூக்ளியஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூகேரியாட்ஸ். ஸோ சைனோபாக்டீரியா ரெஃபர்ட் டு ப்ளூ கிரீன் ஆல்கே, நாட் ஆல்கே. இந்த சைனோபாக்டீரியா எங்கே இருந்ததுன்னா ஆல்கேல இருந்தது முன்னாடி. அதாவது விட்டாக்கர் கிளாசிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி இந்த சைனோபாக்டீரியா எங்கே இருந்தது? இட் இஸ் அண்டர் ஆல்கே. நவ் இட் இஸ் ரைஸ்ட் இன்டு under cyanobacteria is under Monera.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த லெசனில் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம் இந்த டிவிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். The earliest classification used only gross superficial morphology. இப்போ சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜியை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிரித்தாங்க ஆர்கானிசத்தை. இப்போ சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜினா என்னென்ன வரும்? ஹேபிட் வரும், கலர் வரும், நம்பர் வரும், ஷேப் ஆஃப் த லீவ்ஸ் வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டிவைட் பண்ணாங்க. They were based mainly on vegetative character on the andrecium. ஆண்ட்ரீஷியத்தினுடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர். such system is called artificial system. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்னு என்ன சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினேயஸ். அது வந்து ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் கிவன் பை லினேயஸ். இதை வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்னு சொல்கிறோம். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் சின்ஸ் தே வேர் பேஸ்ட் ஆன் ஃபியூ கேரக்டரிஸ்டிக். So artificial system equal weightage to vegetative and sexual characteristic. This is not acceptable since we know vegetative characters are more easily affected by environment. So இதுக்கு ஆப்போசிட்டா வந்தது தான் natural system of classification. இதில் வந்து பார்த்தீங்கன்னா natural affinities among organism and considered not only external feature but also internal feature like ultrastructure, anatomy, embryology, phytochemistry. இதை யார் கொடுத்தாங்கன்னா பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன். இப்போ இந்த பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் தான் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் எப்படி இருந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர் மார்ஃபாலஜிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மார்ஃபாலஜி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எதனால் ராங் ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி இஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னால எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ பின்னாடி வந்த அந்த பென்தம் ஹூக்கர் என்ன பண்ணார்? இதுக்கு ஆப்போசிட்டாக நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் போத் அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்தையுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறது. அப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா எதெல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்? அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா என்ன? பயோமாலிக்யூல், ஃபைட்டோ பிளான்ஸில் இருக்கிற கெமிக்கல் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அதை பேஸ் பண்ணியும் பிரிச்சார். ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன், மூணாவது கிளாசிஃபிகேஷன் என்னது? ஃபைலோஜெனடிக். இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது வந்து லினேயஸ். அது வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியை மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. அடுத்தது பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன். அங்கே வந்து என்னாச்சுன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேரக்டர் இருந்தது, ஆனால் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை அங்கே கொடுக்கல. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷனில் மெயினாக எவல்யூஷனரி கான்செப்ட் தான் வந்து மெயினாக எடுத்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டோ அனிமலோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரைஸ்டு ஃப்ரம் அக்வாட்டிக் அண்ட் கிராஜுவலி டெவலப் இன்டு டெரஸ்ட்ரியல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து எங்கே இருக்குது? ஆல்கே வந்து வாட்டரில் இருக்குது, அக்வாட்டிக்கில் இருக்குது. அடுத்தது என்ன? தாலோஃபைட்டா. தாலோஃபைட்டாவில் வந்து அடுத்தது பிரையோஃபைட்டா. பிரையோஃபைட்டாவை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் இன் பிட்வீன் லேண்ட் அண்டு வாட்டர்னு சொல்கிறோம். இன் பிட்வீன் லேண்ட் அண்டு வாட்டர். அடுத்தது டெரடோஃபைட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு பியூர் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டு. அது வந்து இங்கே இருக்குது, டெரஸ்ட்ரியலில் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஜிம்னோஸ்பெர்ம். இப்படி தான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபைலோஜெனடிக். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியஸ் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வி நோ யூஸ் இன்ஃபர்மேஷன் மெனி அதர் சோர்சஸ் டு ஹெல்ப் ரிசால்வ் டிஃபிகல்ட்டிஸ் இன் கிளாசிஃபிகேஷன். ஸோ தீஸ் பிகம் இம்பார்ட்டண்ட் வென் தெர் இஸ் நோ சப்போர்ட்டிங் ஃபாசில் எவிடன்ஸ். நியூமரிக்கல் டாக்ஸானமின்றது என்னது? விச் இஸ் ஈஸிலி யூஸிங் கம்ப்யூட்டரை வச்சு நியூமரிக்கல் டாக்ஸானமி கொண்டு வர்றது. அது வந்து நம்பர் அண்ட் கோட்ஸ், எல்லா கேரக்டருக்கும் கோட்ஸ் கொடுத்துருது. இப்போ லீஃப் கேரக்டர், ஸ்டெம் கேரக்டர், ரூட் கேரக்டர்னா அதுக்கெலாம் ஒரு கோட். அந்த கோடை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் நியூமரிக்கல் டாக்ஸானமி. சைட்டோ டாக்ஸானமின்றது என்னது? சைட்டலாஜிக்கல் இன்ஃபர்மேஷனை மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறது தான் சைட்டோ டாக்ஸானமி. அதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறது. சைட்டோட்னா என்னது? செல்லை பேஸ் பண்ணி மட்டுமே சொல்கிறது. சைட்டாலஜினா ஸ்டடி ஆஃப் அ செல். உள்ளுக்குள்ளே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, ப்ரைமரி லேயர் எப்படி இருக்குது, செகண்டரி லேயர் எப்படி இருக்குது,
அடுத்தது உள்ள சைட்டோபிளாசம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் சைட்டாலஜி. அந்த சைட்டாலஜியை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறது தான் சைட்டோடாக்சானமி. அது சைட்டோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்னா என்னென்ன வரும், குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், இதெல்லாம் வரும். கீமோடாக்சானமின்றது என்னது, கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் பிளான்ட் ரிசால்வ் கன்ஃபியூஷன். ஸோ இது வந்து கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், 3 சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், அடுத்தது 3 டாக்ஸானமி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் கொஞ்சம் சம்மிங் அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் லினேயர் சொன்னார், மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி சொன்னார். அடுத்தது வந்தவர் வந்து பென்தம் அண்ட் ஹூக்கர். அடுத்தது நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பேர், அது பேர். இதை நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எம்பசிஸ் ஆன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட் வந்தவர் பார்த்தீங்கன்னா phylogenetic system of classification சொன்னாங்க. phylogenetic system of classification பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற கிளாசிஃபிகேஷன். ஸோ அடுத்தது நியூமரிக்கல் டாக்ஸானமி, கீமோடாக்ஸானமி, சைட்டோடாக்ஸானமி. நியூமரிக்கல் டாக்ஸானமின்றது அந்த கோட்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி நம்ம அந்த ஒரு இப்போ ஸ்டெம் கேரக்டர்னா அதுக்கு ஒரு கோடு, லீஃப் கேரக்டர்னா அதுக்கு ஒரு கோடு, அந்த மாதிரி கோட் வச்சு பண்ணுறது. அது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் நியூமரிக்கல் டாக்ஸானமின்னு பேர். அடுத்தது சைட்டோடாக்ஸானமி. சைட்டோடாக்ஸானமி சைட்டோலாஜிக்கல் ரெஃபரன்ஸ். குரோமோசோம் நம்பர் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறது சைட்டோடாக்ஸானமி. அடுத்தது கீமோடாக்ஸானமி, இது அதனுடைய மாலிக்யூல்ஸை பற்றி பேஸ் பண்ணி சொல்கிறது தான் கீமோடாக்ஸ். தான் நம்ம சொன்னோம். நம்ம பிளான்ட் கிங்டம் இஸ் டிவைடட் இன்டு, இந்த ஃப்ளோ சார்ட் வேணும்னா எழுதிக்கோங்க. பிளான்ட் கிங்டம் வேணும்னான்னு இல்லை, நீங்கள் எழுதிக்கோங்க. பிளான்ட் கிங்டம் இஸ் டிவைடட் இன்டு 2 in a cryptogams and phanerogamous. Cryptogamous na enna, crypto na non-flowering nu பேர். Plants which are non-flowering is under cryptogamous. Cryptogamous are divided into, adula 2 division. என்ன division? vascular, non-vascular. non-vascularனா என்ன, அதில் வந்து xylem phloem இருக்காது. அடுத்தது vascular. non-vascular is divided into 2 types, Thallophyta, Bryophyta. Thallophytaக்கு இதில் வந்து என்ன வருது, algae. Thallophytaல algae. அடுத்தது Bryophytaல Bryophytes பற்றி படிக்க போகிறோம். அடுத்து vascular cryptogamsல என்ன படிக்க போகிறோம், Pteridophytes. Phanerogams are divided into naked seeded plant. nakedனா என்னது, open seeded plant, closed seeded plant. ஸோ நேக்கட் சீடட்னா இது நம்மளால் பார்க்க முடியும் அந்த சீட்ஸ். ஸோ நேக்கட் சீடட் பிளான்ட் அண்ட் க்ளோஸ்டு சீடட் பிளான்ட். நேக்கட் சீடட்னா என்னென்னா, சீட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் இன்சைட் த ஃப்ரூட், நாட் என்க்ளோஸ்ட். க்ளோஸ்டு சீட்னா இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன்சைட் த ஃப்ரூட். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பார்ட்டில் ஆல்கே அப்படின்றத பார்க்க போகிறோம். Algae are chlorophyll bearing simple thalloid. Thalloid na enna, we cannot differentiate root, stem, leaf. அப்படினு நம்மளால டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது, அப்படியே மொத்தமா இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, அதுக்கு பேர் தான் வந்து thalloid structureனு பேர். It is autotrophic, largely aquatic, both freshwater and marine organism. They occur in a variety of another habitats. Most stones and soils and wood. எங்கெங்கெல்லாம் வளரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லேயோ, சாயில்லையோ, வுட்லேயோ வளரும். Some of them also occur in association with the fungi. அந்த algae fungi-னுடைய அசோசியேஷன், algae and fungi-னுடைய அசோசியேஷனுக்கு பேர் லைக்கன்ல தான். அசோசியேஷனுக்கு பேர் இல்லை, அது சிம்பயாட்டிக் அசோசியேஷன். எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்ற பாடிக்குள்ளே இருக்குது. The form and size of algae is highly variable. வேரியபிள்னா ஒன்று வந்து filamentous ஃபார்மாக இருக்கும், branched filamentous-ஆக இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா சிலதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாமிடோமோனாஸ்லாம்
இப்படி சிங்கிள் இப்படி தான் இருக்கும் கிளாமிடோமோனாஸ். வால்வாக்ஸ் வந்து கொலோனியல் ஃபார்ம்ஸாக இருக்கும். ஃபிலமெண்டஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் யுலோத்ரிக்ஸ் சொல்லலாம், ஸ்பைரோகைரா சொல்லலாம். மெரைன் ஃபார்ம்ஸில் வந்து கெல்ப் அண்ட் மேசிவ் பிளான்ட் பாடி. கெல்ப்புன்றதுல வந்து எப்படி இருக்கும், மேசிவாக அதான் கொத்தாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆல்கே இது வந்து வால்வாக்ஸ். வால்வாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கிளாமிடோமோனாஸ், இந்த கிளாமிடோமோனாஸ்லாம் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கிறது தான் அந்த வால்வாக்ஸ். லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அந்த இது இருக்கும், ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து வால்வாக்ஸ். The algae reproduce by vegetative. 3 type of reproduction இருக்கு. Vegetative reproduction இருக்கு, asexual reproduction இருக்கு, sexual reproduction இருக்கு. Vegetative reproductionன்றது மெயினா பார்த்தீங்கன்னா fragmentation. இப்போ ஸ்பைரோகைரா எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஸ்பைரோகைரா is body is a filamentous. Filamentous-னா என்ன, இது வந்து ஒரு thread மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஏதாவது பீஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னா that piece will develop into a new organism. அதுதான் fragmentation நம்ம சொல்றோம். Each fragment develop into a thallus, new organism. Asexual reproductionல எது இருக்கு, spores, by producing spores. இதில் வந்து முக்கியமானது வந்து zoospore. Zoospore எப்படி இருக்கும், thin membrane with flagella. அந்த மாதிரி இருக்கிறது தான் zoospores-னு சொல்றோம். They are flagellated motile. ஃப்ளாஜெல்லா இருக்கிறதுனால அது மொட்டைலாக இருக்கும். ஜெர்மினேஷன் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ பிளான்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை இப்போ ஆல்கேல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஜூஸ்போர்ஸ் மூலிமா. ஜூஸ்போர்ஸ்ன்றது தின் வால்டு மெம்பரேன் வித் ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லா இருக்கிறதுனால அது மொட்டைலாக இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் டூ gametes. These gametes can be flagellated and similar in size. Chlamydomonas மாதிரி இருக்கும். Non-flagellated-ஆ இருக்கும். எதில் ஸ்பைரோகைரால non-flagellated. Such reproduction is called isogamous. அதாவது இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 கேமெட் தேவைப்படுது. அந்த 2 கேமெட்டுமே சிமிலர் ஷேப்பு சைஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோகேமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அந்த இதுக்கு பேர் ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் ஐசோகேமஸ். இந்த கேமெட்ஸுக்கு பேர் ஐசோகேமிட்ஸ். ஐசோகேமிட்ஸ்னு பேர். இப்போ இதுவே டிசிமிலர் சைஸாக இருந்தது, சைஸ் மட்டும் டிசிமிலராக இருந்ததுன்னா, பட் அது வந்து எப்படி மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் பட் ஃபிசியலாஜிக்கலி சேம் ஃபங்க்ஷன் அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஆனைசோகேமஸ்னு பேர். இப்போ இதே வந்து ஒன்று ஸ்மாலர் கேமெட், இன்னொன்று பிக்கர் கேமெட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெர்ம். அதாவது இதில் வந்து என்ன இருக்குது, மேலாக இருக்கும், மொட்டைல் இருக்கிறது மேலு, நான் மொட்டைல் வந்து ஃபீமேலாக இருக்குது. அது மாதிரி வந்ததுன்னா ஊகேமஸ் டைப். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ்லேயும் ஃபியூக்கஸ்லேயும் ஊகேமஸ் டைப்பு. ஐசோகேமஸ் டைப் வந்து எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ், ஸ்பைரோகைரா இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது டிசிமிலர் கேமெட்ஸ். ஆனைசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் சம் ஸ்பீஷீஸ், எல்லா ஸ்பீஷீஸுமே ஒரே டைப்பு எடுத்துக்காது. சம் ஸ்பீஷீஸ் ஹேவிங் ஆனைசோகேமஸ். இது கிளாமிடோமோனாஸில் Chlamydomonasல. Algae are useful to man in variety of ways. At least half of the total carbon dioxide fixation or so algae தான் ரொம்ப மெயின் ஆக்சிஜன் ஃபிக்சேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஆன் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கேவால தான் நடக்குது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டிசால்வ்டு ஆக்சிஜன் இம்மீடியட்டாக என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இதும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் போது இட் டேக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு தென் இட் லிபரேட் ஆக்சிஜன். அப்போ அதனால மெஜாரிட்டி இது வந்து நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனால ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது என்விரான்மெண்ட்டில். So primary produces energy rich compound which form basis of food cycle of all aquatic animals. Many species of Porphyra, Laminaria, Sargassum or 70 species of marine algae used as food. சில algae எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டாகவே யூஸ் ஆகுது. இந்த algae ஃபுட்டாக யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்பைரோகைரா ஸ்பைருலீனா சொல்லலாம். ஸ்பைருலீனாவில் வந்து சிங்கிள் செல் புரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. குளோரெல்லா அதே போல் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஜின் வந்து எங்கேருந்து இதே பார்த்தீங்கன்னா இந்த சர்காசம், லாமினேரியா, பார்ஃபைரா இதெல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணப்படுது, சீ ஃபுட்டு.
அது மாதிரி யூஸ் பண்ணப்படுது. அடுத்தது மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கேல வந்து ஹைட்ரோகோலாய்ட்ஸ் இருக்கு. ஹைட்ரோகோலாய்ட்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஜின். ஆல்ஜின் வந்து எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ப்ரௌன் ஆல்கேலேருந்து. கேராகின் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ரெட் ஆல்கேலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. விச் ஆர் யூஸ் கமர்ஷியலாக யூஸ். அகர் வந்து என்னது? கமர்ஷியல் ப்ராடக்ட். எதுக்கு இது யூஸ் ஆகுது? சம் மீடியம்லாம் இப்போ வந்து லெபார்டரியில் மைக்ரோப்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு மீடியமாக யூஸ் ஆகுது. அடுத்தது ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஜெல்லிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த கிராசிலேரியா ஜெலிடியம் யூஸ் ஆகுது. குளோரெல்லா ஸ்பைருலினா இதெல்லாம் வந்து யூனிசெல்லுலர் ஆல்கே. இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸ்பேஸ் ட்ராவல், ஸ்பேஸ்லலாம் போகிறவங்களுக்கு வந்து இது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக போகுது. ஸ்பேஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்திலாம் சாப்பிட முடியாது. மோரோவர் அவங்க ரொம்ப நாள் அங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் அப்போ அவங்க ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எதை எடுத்துக்கிறாங்கன்னா இந்த ஸ்பைருலினாவையும் குளோரெல்லாவையும் எடுத்துப்பாங்க. The algae are divided into 3 classes. Algae-னுடைய classes பார்த்தீங்கன்னா main classes Chlorophyceae, Phaeophyceae and Rhodophyceae. Brown algae. இது red algae. Chlorophyceae பற்றி பார்ப்போம். Chlorophyceae, the members of Chlorophyceae are commonly called green algae. Chlorophyceae, chloroplast ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது Chlorophyceae சொல்கிறோம். அது green கலரில் இருக்குது because of the presence of chlorophyll. Predominant pigment இதில் வந்து என்னது? Chlorophyll A and B. Chlorophyll A, B தான் predominant pigment-ஆக இருக்குது. Predominant pigment-னா அதுதான் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். The pigment are localized in definite chloroplast. The chloroplast may be discoid. So இந்த chloroplast-னுடைய shape வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்காய்ட் டைப். இப்போ வந்து கிளாமிடோமோனாஸ் எடுத்துட்டா கிளாமிடோமோனாஸில் எப்படி இருக்குன்னா கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்டாக இருக்குது. அதே போல் ஸ்பைரோகைராவில் வந்து ஸ்பைரல் ஷேப்டு குளோரோபிளாஸ்டாக இருக்கும். அதை மாதிரி ஒரு ஸ்பீஷீஸில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து டிஸ்காய்டு ஷேப்பாக இருக்குது, பிளேட் லைக்காக இருக்குது, ரெட்டிகுலேட்டாக இருக்குது, கப் ஷேப்டு, ஸ்பைரல், ரிப்பன் ஷேப், இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு இருக்குது. Most of the members have one or more storage bodies. So ஒரு இதுக்கும் வந்து ஸ்டோரேஜ் பாடிஸ்ன்றது தனியாக இருக்கும். இதில் ஸ்டோரேஜ் பாடின்றது வந்து பைரினாய்ட்ஸில் தான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். பைரினாய்ட்ஸ் contain protein besides starch. Some algae may store food in the form of oil droplet. So சில algae என்ன செய்யும்னா it stores food in the form of oil droplet. Oil dropletனா என்னது? ஒரு in the form of oil droplet. Okay. Green algae usually have rigid cell wall. So green algae க்கு rigid cell wall இருக்கு. It is made up of, ஏன் இது rigid cell wall இருக்குன்னா because of the presence of cellulose. இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸ் ஆயிருக்கு, அவுட்டர் லேயர் வந்து பெக்டோஸ்னால ஆயிருக்கு. அதனால ரிஜிட் செல் வாலாக இருக்கு. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் குளோரோஃபைஸில் யூஸ்வலாக நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்கேல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ்லேயும் அதே சேம் தான் வரும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், அதே போல் by different types of spores form ஆகும். asexual reproduction இங்கேயும் வந்து spores அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கனுக்கு பேர் ஜூஸ்பொராஞ்சியான்னு பேர். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா type and formation of sex cells and its isogamous type. Isogamous, anisogamous, oogamous. Isogamousனா என்னது? similar type of gametes. Anisogamousனா dissimilar type of gamete but physiologically same function இருக்கும். அதே போல் oogamousனா மேல் gamete and female gameteன்னு தனித்தனியாக இருக்கிறதுக்கு பேர். ஸோ இப்போ இதில் வந்து இந்த குளோரோஃபைசி மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், இலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, கேரா. presence of கேரா இண்டிகேட்ஸ், இது வந்து ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டர். இது வந்து என்ன செய்யும்? கேரா ஒரு இடத்துல வளருது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ரியலி இட் இஸ் பியோர் வாட்டர். பியோர் வாட்டரில் மட்டும்தான் அந்த கேரா வளரும். திஸ் இஸ் கேரா. நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபியோஃபைசி. ஃபியோஃபைசிக்கு பேர் ப்ரௌன் ஆல்கான்னு பேர். ஃபியோ அப்படின்னாலே ப்ரௌன், ஃபைசி ஆல்கே, ஃபியோஃபைசி. ஃபியோனா ப்ரௌன்,
ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்கிறோம். They range from simple branched filamentous forms ectocarpus. இதில் filamentous form இருக்கிறது வந்து ectocarpus. அடுத்தது வந்து branched represented by kelp which may reach a height of 100 meters. இந்த kelp வந்து 100 meters கூட அது அவ்வளோ ஹைட்டாக வளரும். இட் பொசஸ் குளோரோஃபில் ஏ எல்லா ஆல்கேலையும் இருக்கக்கூடிய காமன் பிக்மெண்ட். அதை தவிர ஒரு ஆல்கேக்கும் தனித்தனியாக பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ குளோரோஃபைசியில் வந்து குளோரோஃபில் ஏ அண்ட் பி ஆர் த ப்ரிடாமினன்ட் பிக்மெண்ட். குளோரோஃபில் பி வந்து இங்கே இருக்காது, அதுக்கு பதிலாக குளோரோஃபில் சி இருக்கும். இதில் கெரோட்டினாய்ட் ஜாந்தோஃபில், அதனால் ப்ரௌன் கலரில் இருக்குது. தே வேரி இன் கலர் ஆலிவ் கிரீன் டு various shade of brown depending upon the amount of xanthophyll pigment fucoxanthin present in them. இப்போ இந்த இது எப்படி இருக்கும், இந்த ஃபியோஃபைசி ப்ரௌன் ஆல்கேன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ப்ரௌன் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இதே ப்ரௌன் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலதில் டார்க் ப்ரௌன் இருக்கும், சிலது வந்து இந்த ப்ரௌன் டிங்ச்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அந்த வெரைட்டிஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த xanthophyll, amount of xanthophyll may vary from species to species. fucoxanthin இருக்கு. Food is stored as a complex carbohydrate which may be in the form of laminarian or mannitol. So carbohydrate food stored இது ரொம்ப முக்கியமான part, laminarian starch or mannitol. So the vegetative cells have cellulosic cell wall usually covered on the outer side gelatinous coating of algin. So vegetative cell வந்து எப்படி இருக்கும், cellulosic cell wall இருக்கும், செல்லுலோஸால ஆக்கப்பட்ட செல் வால் இருக்கும். அவுட் சைடில் வந்து ஜெலாட்டினஸ் கோட்டிங் இருக்கும். அந்த ஜெலாட்டினஸ் கோட்டிங்க்கு பேர் ஆல்ஜின்னு பேர். த புரோட்டோபிளாஸ்ட் கண்டெயின் இன் அடிஷன் டு பிளாஸ்டிட் சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் நியூக்ளியஸ். ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல், பிகாஸ் இது வந்து யூகேரியாட் இல்லையா. ஸோ சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்கும், பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். The plant body is attached to substratum by hold fast. இங்கே வந்து ரூட்ஸ் எல்லாம் கிடையாது, ஏன்னா இது வந்து என்னது, we cannot differentiate root stem leaf. அதனால அந்த hold fast தான் என்ன செய்யுது, it fixed to the substratum. substratumனா என்ன, தரையில் அது ஃபிக்ஸ் பண்ண வைக்குது. அதுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறது அது இப்படி இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாக் அதுக்கு பேர் ஸ்டைப்புன்னு பேர். அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி இப்படி வரும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து ஹோல்டு ஃபாஸ்ட், ஸ்டைப், ஃப்ராண்ட். ஃப்ராண்டுன்றது லீஃப். ஸோ இதுக்குள்ள லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால இப்படி இருக்குது. ஹோல்டு ஃபாஸ்ட் வந்து சப்ஸ்ட்ரேட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இது வந்து ஃபிக்ஸட் டு த சப்ஸ்ட்ரேட்டம். ஸ்டைப்புன்றது ஸ்டாக், இதனுடைய லீஃப் மாதிரி சொல்லலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். மூணுத்துக்குமே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா ஃப்ராக்மெண்டேஷன் தான். மூணுத்துக்குமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஜூஸ்போர் ஃபார்மேஷன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை gametes, formation of oogamete type. Brown algae is by biflagellated zoospore. Zoospore எப்படி இருக்கும், biflagella இருக்கும். That are pear shaped இருக்கும். pear have two unequal laterally attached. unequal இருக்கும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும். எதுக்கு, ஜூஸ்போர்ஸுக்கு. Sexual reproduction may be isogamous, anisogamous, oogamous. So union of gametes may take place in water or within the oogonium. சிலதுல வந்து வாட்டர்ல இருக்கும், சிலதுல வந்து ஊகோனியத்திலேயே நடக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல்டு ஃபாஸ்ட் டைப்பு, ஃப்ராண்டு, எல்லாத்துலேயுமே ஹோல்டு ஃபாஸ்ட் டைப்பு. எது எது வந்து சப்ஸ்ட்ரேட்டத்தோடு ஃபிக்ஸ் பண்ணுதோ அதுக்கு எல்லாமே ஹோல்டு ஃபாஸ்ட் டைப்பு. ஃப்ராண்டுன்றது லீஃப்க்கு பேர் தான் ஃப்ராண்டுன்னு பேர். ஏன்னா ஏன் லீஃப்னு பேர் சொல்லலை, பிகாஸ் it does not resemble to that of a leaf but function as a leaf. அதனால இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுன்றதுனால அது தனி பேர் ஃப்ராண்டுன்னு வச்சுருக்காங்க. The gametes are pyriform, pear shaped and bear two laterally attached flagella. Common forms Ectocarpus dictyota. இதில் இருக்கிற ஸ்பீஷீஸ்லாம் பார்த்தீங்கன்னா Ectocarpus dictyota, laminaria, sargassum, fucus. Ectocarpus dictyota, laminaria, sargassum, fucus.
இது எப்படி வச்சுக்கலாம்? ஃபெடில்ஸ், ஃபெடில்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபெடில்ஸ். ஃபியூக்கஸ், எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சர்காசம். ஸோ ஃபெடில்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரோடோஃபைசி. ரோடோ மீன்ஸ் ரெட் algae. ரெட் algae because of the predominance of red pigment. ரெட் கலர் எதனால வருது? ரெட் பிக்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால. ரெட் பிக்மெண்ட் எது? ஆர் ஃபைகோ எரித்ரின் இருக்கிறதுனால, ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வார்மர் ஏரியாவில் கூட இதால் இருக்க முடியும். both well lighted region close to surface of water and also great. இந்த ரோடோஃபைசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, some species இந்த shallow water, அதாவது இது வந்து ஓஷனில் தான் மெயினாக இருக்கும். இதில் வந்து மேலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் சம் ஸ்பீஷீஸ் இருக்கும். சில ரோடோஃபைசி ஸ்பீஷீஸ் இன்டெப்த் ஓஷன்லேயும் இருக்கும். இன்டெப்த் ஓஷனில் வரும்போது ஸோ ஓஷன் வேர் லைட் பெனிட்ரேட், எங்கே லைட் பெனிட்ரேட் ஆகுதோ அது வரைக்கும் அது இருக்கும். The red thalli of the most red algae are multicellular. So multicellular இருக்கும். Some of them complex body organization. So first பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியில் வந்து என்ன இருக்குது, primitive character இருக்குது, Chlamydomonas, single celled structure. அதே போல் இங்கே வந்து என்னது மல்டி செல்லுலாராக இருக்குது. இதில் ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து என்னது ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், which is similar to amylopectin, glycogen in structure. ஸோ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் தான் ஃபுட் ஸ்டோர்டு ஆர்கானிசம். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்ன்றது என்னதுன்னா அமைலோபெக்டினும் கிளைகோஜன் ஸ்ட்ரக்சரும் சேர்ந்தது தான் இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ரெட் algae usually reproduce vegetatively by fragmentation. Here also it is fragmentation. They reproduce asexually by non-motile spores and sexually non-motile gametes. So asexually by non-motile spores, sexually by non-motile gametes. Sexual reproduction is oogamous and accompanied by complex post-fertilization development. இதில் வந்து என்னது oogamous type post fertilization development இதில் இருக்குது. இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிசைஃபோனியா, பார்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலிடியம். ஸோ p² g²ன்னு வச்சுக்கோங்க. பாலிசைஃபோனியா, பார்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலிடியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் இருக்குது இதில். இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான டேப்லர் காலம், நல்லா படிச்சுக்கோங்க. குளோரோஃபைசின்னு எடுத்திங்கன்னா காமன் நேம் green algae, மேஜர் பிக்மெண்ட் A and B, ஸ்டார்ச் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ், செல் வால் செல்லுலோஸால் ஆயிருக்கு. ஃப்ளாஜெல்லார் நம்பர் 2 to 8 ஈக்குவல் அண்டு ஏபிக்கலாக இருக்கும். ஹேபிட்டாட்னா என்னது, எங்கே இருக்கும், அது எங்கே வாழும் இடம் பேர் தான் ஹேபிட்டாட்னு பேர். ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் அண்டு சால்ட் வாட்டர். பேக் வாட்டர்ஸில் கூட இருக்கும். பிராக்கிஷ் வாட்டர்னால் என்னது, வாட்டர் வந்து சீ வாட்டர் வந்து கொஞ்சம் என்ன ஒரு உள்ளே வந்திருக்கும். அது வந்து அது ஒரு ஏரி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏரி அதாவது இது இப்படி சொல்லலாம், இந்த சீ வாட்டர் வந்து கொஞ்சம் ஒரு ரிவர் மாதிரியே கொஞ்சம் கிலோமீட்டருக்கு உள்ளே போச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு ரிவர் மாதிரி வந்துடும். அது சீ வாட்டர். அந்த இடத்துல அதுக்கு பேர் பிராக்கிஷ் வாட்டர்னு பேர். ஃபியோஃபைசி, ப்ரௌன் ஆல்கே, குளோரோஃபில் A and C, ஃபியூகோசாந்தே, மேனிடால், லாமினேரியன் ஸ்டார்ச். ஸோ இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. செல்லுலோஸ் அண்ட் ஆல்ஜின் வந்து செல்வால் அன்ஈக்குவல் லேட்ரலாக இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர். ஸோ ரோடோஃபைசி எடுத்துட்டிங்கன்னா ரெட் algae, குளோரோஃபில் A and D, ஃபைகோ எரித்ரின், ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இருக்குது, செல்லுலோஸ், பெக்டின், பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் இதால் ஆக்கப்பட்டிருக்கு செல்வால். இதில் வந்து என்ன கிடையாது, ஃப்ளாஜெல்லா கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஃப்ளாஜெல்லா எதில் கிடையாது, ரோடோஃபைசியில் கிடையாது. ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸ். இது பேர் என்னது, ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு பேர். ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஏன் இதுக்கு பேர் ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு பேர்? இட் லிவ்ஸ் போத் வாட்டர் அண்ட் லேண்ட். வாட்டரும் லேண்டும் சேரக்கூடிய இடத்துல, அதாவது அதில் வாழுது. அதாவது அந்த ஷோர்னு சொல்லுவாங்கள்ல, சீ ஷோர், ரிவர் ஷோர்,
அந்த மாதிரி இடத்துல இது லீவ் பண்ணக்கூடியது. இப்போ இதனுடைய பிளான் பாடி எப்படி இருக்குது? தாலோஃபைட்டா தான் நம்ம சொன்னோம், ரூட் ஸ்டெம் லீஃப்னு பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னோம். பிரையோஃபைட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரூட் லைக் ஸ்டெம் லைக் லீஃப் லைக் கேரக்டர். அப்போ லைக் கேரக்டர்னா என்ன அர்த்தம்? அதை போல, லீஃபை போல, ரூட்டை போல, ஸ்டெம்மை போல. அப்போ அந்த போலான்றதுக்கும் எக்ஸாக்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ போலான்னு இருந்ததுன்னா என்னது? அதை போல இது ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணும், ஆனால் லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர் அது உள்ளுக்குள்ளே இருக்காது. வெளியிலையும் லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர் இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை போல இருக்குமே தவிர ரூட்டினுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்காது. அதனுடைய இட் பர்ஃபார்ம்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரூட். அதனால தான் ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக் கேரக்டர்னு சொல்கிறோம். Bryophytes are also called amphibians of plant kingdom because it live soil and dependent on water for sexual reproduction. They usually occur in damp, humid, shaded locality. Important role in plant succession, bare rock soil. So succession, அதாவது புதுசாக தோன்றக்கூடிய இடத்துலலாம் இது இருக்கும் கண்டிப்பாக. அப்போது வாட்டர் வந்து இதுக்கு எதுக்கு தேவை? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தேவை. ஸோ இட் டிபெண்ட் ஆன் இப்போ ஃப்ராக் எப்படி அனிமலில் வந்து ஃப்ராக் வந்து இட் இஸ் ஆம்ஃபிபியன்னு சொல்கிறோம். ஏன்னா இது நம்ம லேண்ட்லலாம் நம்ம பார்க்குறோம், ஆனாலும் அதுக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் தேவை. அதே கான்செப்ட் தான் இங்கேயும், இதுக்கு வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் தேவை. Plant body of bryophyte is more differentiated than that of algae. Thallus-like, prostrate, erect, attached to substratum. So thallus-like இருக்கு. அப்போ இது வந்து attached to substratum, multicellular rhizoids இருக்கு. So root-like structure இங்க எதுனாக்கா rhizoid. It lacks true root, stem, leaf. So it possesses இந்த லைக் கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக் கேரக்டர். த மெயின் பாடி ஆஃப் பிரையோஃபைட் இஸ் ஹாப்ளாய்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ மெயின் பாடி ஆஃப் பிளான் பாடினா என்ன? பிளான் பாடினா என்னது? மெயின் பாடி ஒரு பிளான் பாடி அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்க, இப்போ மாமரம், தென்னை மரம் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து ஹாப்ளாய்டாக இருக்குமா, டிப்ளாய்டாக இருக்குமான்றது தான் வந்து பிளான் பாடி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம என்ஜியோஸ்பம்ல வந்து இந்த மாதிரி மேங்கோ, கோகோனட், அந்த ஏஞ்சியோஸ்பம் பிளான்ட்ஸ்லாம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது வந்து டிப்ளாய்டு பிளான் பாடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஹாப்ளாய்ட். ஸோ அப்போ வந்து அதை வந்து கேமிட்டோஃபைட்னு சொல்கிறோம். இட் ப்ரொடியூசஸ் கேமிட், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு கேமிட்டோஃபைட். ஸோ கேமிட்டோஃபைட்டுன்னு ஏன் சொல்கிறோம்னா கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கேமிட்டோஃபைட்டுன்னு சொல்கிறோம். செக்ஸ் ஆர்கன் இன் பிரையோஃபைட்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். Male sex organ is called antheridium. They produce biflagellated antherozoid. இப்போ antheridiumன்றது மேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ இப்போ இந்த கிராஜுவல் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக்ஸ் ஆர்கன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆந்த்ரிடியமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆந்த்ரிடியம்ன்றது மேல் செக்ஸ் ஆர்கன், அதில் வந்து பைஃப்ளாஜலேட் ஆந்த்ரோசோய்டு இருக்குது. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு வந்து ஆர்கிகோனியம்னு பேர். இட் இஸ் ஃப்ளாஸ்க் ஷேப்டு. So it produces a single egg. The antherozoids are released into water where they come in contact with the archegonium. So இப்போ என்ன ஆகுது? antherozoids வந்து வாட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது. அதுதான் என்ன செய்யும்? ஆர்கிகோனியத்தை வந்து ரீச் ஆகும். An antherozoid fuses with the egg to produce zygote. Zygote do not undergo reduction division. இது ஏன் ஹாப்ளாய்ட் பிளான் பாடியாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஆர்கிகோனியம், யூஸ்வலாக மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன், ஸோ ரெடக்ஷன் டிவிஷனுக்கு போயிடும். ஆனால் இந்த இடத்துல பிரையோஃபைட்ஸில் ஜைகோட் do not undergo reduction division. ஜைகோட்டு டிவிஷனுக்கு போகாது. இதுக்கு பதிலாக அது என்னவா மாறுது? மல்டி செல்லுலார் பிளான் பாடி கால்டு ஸ்போரோஃபைட். அப்படியே ஸ்போரோஃபைட்டாக மாறிடுது. ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங் but attached to photosynthetic gametophyte. So இந்த இடத்துல ஸ்போரோஃபைட்டுக்கு என்ன இல்லை? photosynthetic pigment இல்லை. So it is dependent.
டிபெண்ட் இந்த இடத்துல ஏன் டிபெண்டா இருக்கு? photosynthetic pigment இல்லாதனால அது டிபெண்டா இருக்கு. So it dependent on gametophyte and derives nourishment from it. Sporophyte is not free living. ஏன் free living இருக்க முடியல அப்படின்னா அது photosynthetic pigment இல்லாதனால இது வந்து என்ன செஞ்சிருக்கு? photosynthetic pigment எதுக்கு இருக்கோ அதோட அட்டாச் ஆயிருக்கு. So it derives nourishment from it. Some cells of the sporophyte undergo reduction division. So இதில் வந்து sporophyte வந்து some cells மட்டும் டிவிஷனுக்கு போகுது to produce haploid spores. அது அப்போ haploid spores produce பண்ணுது. These spores germinate to produce gametophyte. So இப்போ sporophyteல வந்து சில cells மட்டும் என்ன செய்யுது? மியாசிஸ்க்கு போயிட்டு அப்போ sporophyte என்னவா இருக்கு? 2n haploid diploidா இருக்கு. அது வந்து மியாட்டிக் டிவிஷனுக்கு போன விட்டு ஹாப்ளாய்டாக மாறுது. ஹாப்ளாய்ட்லேருந்து வர அந்த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு கேமிட்டோஃபைட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. இன் ஜென்ரல் ஆர் லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், மேஜர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஆல்கேக்கு இருக்குது, லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பிரையோஃபைட்ஸுக்கு இருக்குது. பட் சம் மாசஸ் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ஹெர்பேஷியஸ் மேமல். ஸோ இது வந்து மாசஸ் வந்து என்னது? மேமலுக்கு mammal, herbaceous mammal, birds இதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டாக ப்ரொவைட் ஆகுது. ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பாக்னம், a moss provide a peat moss having been used as a fuel. peat mossனு பேர், இந்த ஸ்பாக்னத்துக்கு பேர் peat moss. அது வந்து ஃபியூயலாக யூஸ் பண்ணப்படுது. இது அதே போல் பேக்கிங் மெட்டீரியல், பேக்கிங் இதுக்கு வந்து நல்லா ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் ஹீட்டை வந்து அது பேர் பண்ணுன்றதுனால பேக்கேஜிங் மெட்டீரியலாகவும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லிவிங் மெட்டீரியல் இப்போ இங்கேருந்து வேறு வெளிநாட்டுக்கு வந்து ஏதாவது அனுப்பணும் அப்படின்னாக்கா அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலில் வந்து என்ன போடுவாங்கன்னா பிரையோஃபைட்ஸை போடுவாங்க. Mosses along with lichen are the first organism to colonize rock, hence of greater economical importance. ராக்லேருந்து அந்த ராக்லேருந்து மாசஸ் தான், இந்த மாசஸ் அண்ட் லைக்கன் தான் மெயினாக அது ராக்லேருந்து அந்த சாயிலை உருவாக்கினது. டிகாம்போஸ் ராக் மேக்கிங் சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் த க்ரோத் ஆஃப் ஹையர் பிளான்ட். இது ராக்கில் வந்து இது வளர விட்டதுன்னா ஹையர் பிளான்ட்ஸுக்கு அது வந்து என்ன செஞ்சிடும்? சூட்டபிளாக மாற்றி கொடுத்துரும். அதாவது பிரேக் டவுன் பண்ணி அதை ஸ்மாலர் பார்ட்டிக்கலாக மாற்றி சாயிலாக மாற்றிடும். Since mosses from dense mat on the soil, they reduce impact of falling rain, prevent soil erosion. So இது வந்து என்ன mosses வந்து அப்படியே டென்ஸாக அப்படியே மேட் மாதிரி ஒரு சாயில் மேலே உட்கார்றதுனால அப்பர் சாயில் வந்து என்ன ஆகாது? சாயில் எரோஷனில் எரைட் ஆகாது. இந்த பிரையோஃபைட்ஸ்னுடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா லிவர் ராட் அண்ட் மாசஸ். Liver rot grow usually moist. Liver rot, horn rot and mosses-னு ஆக்சுவலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து liver rot and mosses மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. liver rot and horn rotன்னு இருக்கும். liver rot எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா shady habitatல இருக்கும். bank of streams, marshy ground, damp soil, bark of trees, damp in the woods இதிலெல்லாம் வாழக்கூடியது இந்த liver rot. Plant body of liver rot is thalloid. Markantia வந்து thalloid இருக்கும். The thallus is dorsiventrally closed oppressed to the substrate. Leafy members have tiny leaf-like appendages, 2 rows on the stem-like structure. So liver rot வந்து liver rotனாக்கா இது வந்து liver போலவே அந்த lobes மாதிரியே இருக்கிறதுனால அது பேர் வந்து liver rotன்னு பேர். Asexual reproduction takes place by fragmentation. Fragmentation na any part of the plant is cut accidentally or naturally. When it cut, it will develop into a new organism. Formation of specialized structure called gemma. Gemma is the singular, gemme is the plural. Gemma are green multicellular asexual buds which develop in small receptacles called gemma cup. Gemma cup னு ஒன்று இருக்குது. அந்த gemma cup மாதிரி தான் என்ன இருக்கும்? அந்த தாலஸ் மேலே அப்படி வளர்ந்துருக்கும். அந்த gemma cup வந்து will develop into, இப்போ இந்த gemma cup வந்து டிட்டாச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டிட்டாச் ஆகிடுச்சுன்னா this gemma cup will develop into a new organism. Gemma cup detached from the parent body germinate to form new individual. During sexual reproduction,
Male and female sex organs are produced either on the same or different thalli. So ஒரே தாலையிலையும் இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட் தாலையிலையும் இருக்கலாம். ஸ்போரோஃபைட் வந்து என்னது, இதில் டிஃப்ரென்ஷியேட் ஃபுட் எப்படி இருக்கும், சீட்டா capsule, food seal. The capsule தான் என்னது, it is a fertile part. இது ரெண்டும் வந்து sterile part. இப்போ இதில் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும், that will undergo meiosis ஆயிட்டு அங்கே வந்து spores produce ஆகும். The spores germinate to form a free living gametophyte. When it is liberated out, இந்த spores வந்து நிறைய இங்கே ஃபுல்லாகவே செல்லாக இருக்கும். இந்த செல்லெல்லாம் undergo meiotic division வந்த விட்டு அங்கே வந்து 2 types of cells ஃபார்ம் ஆகும், நர்ஸ் செல்ஸ் அண்ட் ஸ்போர்ஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். நர்ஸ் செல்ஸ் வந்து என்ன செய்யுது, gives nourishment to the developing spore. இதுக்கு பேர் இலேட்டர்ஸ்னு பேர். ஸோ மாசஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாசஸ். The predominant stage of life cycle of moss is gametophyte, which consists of 2 stages. Protonema stage. இப்போ இதில் லிவர் ராட்லேயோ ஹார்ன் ராட்லேயோ என்ன ஆகும், ஸ்போர்ஸ் டைரக்ட்லி ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் கேமிட்டோஃபைட். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாக்கா, இந்த ஸ்போர்லேருந்து என்ன வரும், புரோட்டோனிமா ஸ்டேஜ் வரும். அதுக்கு அடுத்தது தான் என்ன ஆகும், டெவலப் டைரக்ட்லி ஃப்ரம். ஸோ புரோட்டோனிமா ஸ்போர்லேருந்து வர்றது வந்து புரோட்டோனிமாலேருந்து ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ், லீஃபி ஸ்டேஜ், அதுலேருந்து வர்றது தான் கேமிட்டோஃபைட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் மாசஸ் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். பட்டிங் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்டரி புரோட்டோனிமாவில் பட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஸ் ஆர்கன்ஸ், ஆந்த்ரிடியா, ஆர்கிகோனியா, இதே போல் தான் இந்த பிரையோஃபைட்ஸில் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆந்த்ரிடியா, ஆர்கிகோனியா, ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஆர்கிகோனியா ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து மொட்டைல் ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஆர் தேர். After fertilization, zygote develop into sporophyte consisting of foot seta capsule. இப்போ இந்த இதில் வந்து இலேட்டர்ஸ் வந்து இதில் ஆப்சண்ட். இதில் ஆப்சண்ட்டு, மாசஸில் ஆப்சண்ட். The sporophyte in mosses is about elaborate than in liver rot. Capsule contains spores. Spores are formed after meiosis. Mosses have elaborate mechanism for spore dispersal. Common example of mosses: Funaria, Polytrichum, Sphagnum, SPF or SFP. எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. Funaria, Polytrichum, Sphagnum. ஸோ Funaria, Sphagnum. Pteridophytes என்ன? The pteridophytes include horsetail and ferns. Pteridophyte இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம reptiles of plant kingdom அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம amphibian சொல்லலாம் மாதிரி இதை reptiles of plant kingdomனு சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன மெடிசினல் பர்பஸ் இருக்குது, ப்ளஸ் சாயில் பைண்டர். இது வந்து ஒரு சாயில் பைண்டர். They are also frequently grown ornamental பிளான்ட்டாக இது வந்து வளர்க்குறோம் நம்ம. Evolutionary, they are first terrestrial plant. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பிரையோஃபைட்ஸ் வந்து டெரஸ்ட்ரியலில் இருக்குன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் தான் ஃபஸ்ட்டு பிரையோஃபைட்ஸ். ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்னா டோட்டலாக அது வந்து என்ன தண்ணியே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது. வந்து தண்ணியை டிபெண்ட் பண்ணி இல்லைனாக்கா ரூட்ஸுக்கு தண்ணி தேவை. அந்த ஸ்போர்ஸ் வந்து லிபரேட் பண்ணி அந்த ஃபெர்டிலைசேஷனுக்கெலாம் வந்து சில ஸ்பீஷீஸுக்கு தான் இதுக்கு தேவை, எல்லா ஸ்பீஷீஸுக்குமே இதுக்கு வாட்டர் தேவை கிடையாது. ஸோ possess vascular tissue. The first organism which is having vascular tissue is the pteridophytes. ஸோ xylem and phloem எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த pteridophytesலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. Pteridophytes are found in cool, damp, shady place through some may flourish in sandy soil condition. Sandy soil conditionல கூட அது வளரும். So in pteridophytes the main plant body is of sporophyte. இங்கேயும் வந்து என்னது sporophyte தான். ஆனால் வந்து இந்த ஸ்போரோஃபைட்டுக்கும் பிரையோஃபைட்ஸினுடைய ஸ்போரோஃபைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏன்னா பிரையோஃபைட்ஸினுடைய ஸ்போரோஃபைட்டில் என்ன கிடையாது, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் கிடையாதுனால இட் டிபெண்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா
ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா this is இண்டிபெண்டன்ட்னா இட் வில் லிவ் ஏன்னா ஆட்டோட்ராஃப், இதுக்கு வந்து photosynthetic pigment இருக்கிறதுனால ஆட்டோட்ராஃபாக இருக்குது. These organ possesses well differentiated vascular tissue. Leaves in pteridophytes are small. இதில் வந்து 2 types of leaves இருக்கு. மைக்ரோஃபில்ஸ்னா சின்ன லீஃபுக்கு பேர் மைக்ரோஃபில்ஸ். ஒரே பிளான்ட்ல 2 லீஃப் இருக்கிறது இல்லை. அதாவது இந்த டிவிஷனில் வந்து என்னன்னா செலாஜினெல்லா, இப்போ ஃபர்ன்ஸில் வந்து லார்ஜ் மேக்ரோஃபில்ஸ் இருக்குது, செலாஜினெல்லாவில் மைக்ரோஃபில்ஸ் இருக்குது. Sporophytes bear sporangia that are suspended by leaf-like appendages called sporophyll. So sporophyllனா spore bearing leavesக்கு பேரு sporophyllனு பேரு. Vegetative leafக்கு பேரு tropophyllனு பேரு. In some cases, sporophyll may be distinct compact structure called strobili. Sporophyllனா என்ன? Phylனா leaf, sporoனா sporangium. Sporangium bearing leaf is called sporophyll. அந்த ஸ்பொராஞ்சியத்தில் வந்து ஸ்ட்ரோபைலை இருக்கும். அந்த ஸ்ட்ரோபைலே ஆர் கோன், அந்த கோனில் தான் அந்த ஸ்பொராஞ்சியம் அரேஞ்ச் ஆகிருக்கும். The sporangia produce spore by meiosis in spore mother cell. The spores germinate to give rise to inconspicuous, small but multicellular, free living, most pteridophyte thalloid gametophyte called prothallus. இதுக்கு பேர் தான் என்னன்னு பேரு? prothallus-னு பேரு. These gametophyte require cool, damp, shady places. இதுக்கெல்லாம் என்ன தேவை? damp place தேவை, shady place. shadyனா ஒரு நிழலான இடத்துல. So specific restricted requirement need for water for fertilization. The spread of living pteridophyte is limited, restricted narrow geographical region. The gametophyte bear male and female sex organ called, here also it is antheridia and archegonia. Water is required for transfer of antherozoid male gametes released from antheridia to the mouth of archegonium. So இது வந்து ஆர்கிகோனியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு என்ன தேவை? வாட்டர் தேவை. Fusion of male gamete with egg present in the archegonium result in the formation of zygote. So male gamete female gamete fuse ஆயிட்டு zygote form ஆகுது. The pteridophytes are further classified. இதனுடைய classes பார்த்தீங்கன்னா Psilopsida, Lycopsida, Spinopsida, Pteropsida. Lycopsidaல என்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்னா Psilotum. Psilopsidaல என்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்னா Psilotum. Lycopsidaல Selaginella, Lycopodium. Spinopsidaல Equisitum. Pteropsidaல Dryopteris, Pteris, Adiantum. நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம். ஜிம்னோஸ்பம்ல பார்த்தீங்கன்னா ஜிம்னோனா என்னது? நேக்கட் சீடட். நேக்கட் சீட்னா கண்ணால் பார்க்க முடியும். அப்போ மற்றதில் ஏஞ்சியோஸ்பம்லாம் கண்ணால் பார்க்க முடியாதுன்னா இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன்சைட் த ஃப்ரூட். ஸோ இது வந்து வெளியிலேயே இருக்கும் அந்த சீடு, அதனால இதை நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். It is not enclosed by any ovary wall, remain exposed both before and after fertilization. பிஃபோரும் அது வந்து எக்ஸ்போஸ்ட் அவுட் தான். இங்கே இப்போ ஓவரி வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ்டு, அதனால அதில் இருக்கிற ஓவியூல் வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் என்ன ஆகுது? இட் இஸ் எக்ஸ்போஸ்டு. Seed that develop post fertilization are not covered and are naked. அதனால ஓப்பனாக இருக்கிறதுனால அதை நேக்கட்னு சொல்கிறோம். Gymnosperms include medium sized trees, tall tree, shrubs. இதில் என்னென்னலாம் இருக்கும்னா ட்ரீஸ், shrubs, tall tree, medium sized trees இதெல்லாம் இருக்கும். One of the gymnosperm giant redwood tree, sequoia தான் tallest species. ட்ரீல வந்து sequoia தான் tallest tree species. The roots are generally taproot. இதில் வந்து taproot ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து என்னது? ட்ரூ ரூட். இங்கே வந்து பக்காவாக என்ன இருக்குது? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? டெரடோஃபைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரூட்ஸ் இன் சம் ஜெனிரா ஹேவ் ஃபங்கல் அசோசியேஷன். ஃபங்கல் அசோசியேஷன் வந்து வச்சுருக்கிற அந்த பிளான்ட்டுக்கு வந்து அது என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா அப்படின்னு பேர். எதில் இருக்குது அந்த மாதிரினா பைனஸ்ன்ற பிளான்ட்டில் இருக்குது. சம் அதர் சைக்கஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்பெஷலைஸ்டு கொரோலாய்டு ரூட். ஸ்பெஷலைஸ்டு ரூட்டுக்கு பேர் கொரோலாய்டு ரூட்டுன்னு பேர். தட் இஸ் ஃபார் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுக்கு யூஸ் ஆகுது. அந்த கொரோலாய்டு ரூட்டில் என்ன இருக்குது?
சைனோபாக்டீரியா இருக்குது. அந்த சைனோபாக்டீரியாவோட யூஸ் என்ன? இட் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். The stem or unbranched or branched. Unbranched cycasல இருக்கு. Branched வந்து pinus and cedrusல இருக்கு. The leaves may be simple or compound. In cycas, pinnate leaves persist for the few years. Pinnate palmate leaves இருக்கு இல்லையா, அது வந்து pinnate leaf-ஆ இருக்கு. Leaves in gymnosperms are well adapted withstand extremes of temperature, humidity and wind. ஸோ அந்த ஜிம்னோஸ்பம் டால் ட்ரீயாக இருக்கிறதுனால அதனுடைய லீவ்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அடாப்ட் பண்ணியிருக்கோம்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டெல்லாம் அது வந்து தாங்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும். இன் கோனிஃபர்ஸ் நீடில் லைக் லீவ்ஸ் ரெடியூஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி அந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டிலாம் தாங்கிக்கிறதுனா, இப்போ லீஃப் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெருசாக இருந்ததுன்னா அது வந்து தாங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். அப்போ அது வந்து நீடில் லைக் லீஃபாக மாறும்போது இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். தர் திக் கியூட்டிக்கல் அண்ட் சன்கன் ஸ்டொமேட்டா ஆல்சோ ரெடியூஸ் வாட்டர் லாஸ். சன்கன் ஸ்டொமேட்டானா அந்த எபிடர்மிஸில் உள்ள புதஞ்சு இருக்கும். மேலாக இருந்ததுன்னா ஈஸியாக டிரான்ஸ்பிரேஷன் நடந்துடும். இது வந்து உள்ளுக்குள்ளே புதஞ்சு இருக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் வந்து அவ்வளோவா இருக்காது. The gymnosperms are heterosporous. Heterosporousனா 2 types of spores இருக்கு. ஒன்று வந்து என்னது ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர், இன்னொன்று மெகாஸ்போர். The two kinds of spores produced within the sporangia, அதுக்கு பேர் ஸ்போரோஃபில், which arranged spirally on the axis of the, இப்போ ஒரு ஆக்சஸ் இருக்குன்னா அந்த ஆக்சஸில் ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கு பேர் கோன்னு பேர். The strobili bearing microsporophyll and megasporangia are called microsporangiate male strobili. இப்போ ஒரு இப்போது நம்ம டெரடோஃபைட்ஸ்லேயே பார்த்தோம், ஸ்போரோஃபில்னா என்ன? ஸ்பொராஞ்சியம் பேரிங் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்போரோஃபில்லில் மைக்ரோஸ்பொராஞ்சியாவை எடுத்துருந்ததுன்னா அது மைக்ரோஸ்போரோஃபில்னு பேர். மெகாஸ்பொராஞ்சியத்தை பேர் பண்ணிச்சுன்னா அது பேர் மெகாஸ்பொராஞ்சியான்னு பேர். அந்த ஸ்ட்ரொபைலைக்கு பேர் மேல் ஸ்ட்ரொபைலை அப்படின்னு பேர். மைக்ரோஸ்போர் டெவலப் இன்டு மேல் கேமெட் generation which is highly reduced and confined to only limited number of cells. This reduced gametophyte is called pollen grain. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மைக்ரோஸ்போர் மேல் கேமிட்டோஃபைட் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் pollen grain பேர். The development of pollen grain takes place within the microsporangium. இதனுடைய டெவலப்மெண்ட் எங்கே நடக்குதுனாக்கா within the microsporangium. The cones bearing megasporophyll with ovule, அதுக்கு பேர் மெகாஸ்பொராஞ்சியம். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஸ்போரோஃபில்னா ஸ்போர் பேரிங், ஸ்பொராஞ்சியம் பேரிங் ஸ்ட்ரக்சர். அது மெகாஸ்பொராஞ்சியத்தை பேர் பண்ணிச்சுன்னா மெகாஸ்போரோஃபில்னு பேர். அது வந்து இந்த ஸ்ட்ரொபைலைக்கு பேர் ஃபீமேல் ஸ்ட்ரொபைலைன்னு பேர். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற, இங்கே எப்படி போலன் கிரெயின் இருக்கோ அது மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஓவியூல்ஸ்னு பேர். However, cycas male cone megasporophylls are born in different trees. இப்போ சைக்கஸில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து என்னது டயேஷியஸாக இருக்குது. டயேஷியஸ்னா என்னது? டயேஷியஸ்னா 2 different பிளான்ட்டில் இருக்கும். இப்போது மேல் பிளான்ட்டு ஃபீமேல் பிளான்ட்டுன்னு 2 தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் டயேஷியஸ்னு பேர். ஸோ சைக்கஸில் வந்து என்ன இருக்குது? மெகாஸ்போரோஃபில் ஃபீமேல் பிளான்ட்டில் இருக்குது, மைக்ரோஸ்போரோஃபில் மேல் பிளான்ட்டில் இருக்குது. மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் 1 cell of the nucellus. The nucellus is protected by envelope and composite. இப்போ nucellusன்றது என்னது? composite structure called ovule. அந்த nucellusல தான் மெகாஸ்போர் மதர் செல் வந்து இருக்கும். அது டிவைட் ஆகி தான் என்ன கொடுக்கும்? ஓவியூலை கொடுக்கும். So megaspore mother cell divides meiotically to form 4 megaspore. இங்கே 4 megaspore form ஆகுது. One of the megaspore enclosed within the megasporangium develops into multiple female gametophyte that bears 2 orchigonia or female sex organ. Female sex organ மாறிடுது. The multicellular female gamete is also retained within the megasporangium. Unlike bryophytes and pteridophytes, the gymnosperm male and female gametophyte do not have independent free living existent. இப்போ pteridophyteல பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் இண்டிபெண்ட்டாக இருக்கும், கேமிட்டோஃபைட் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதில் ஜிம்னோஸ்பர்மில் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து என்ன இருக்காது, gametophyte is not free living because it lacks photosynthetic pigment. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கா, பிக்மெண்ட் இல்லாததுனால அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, அதனால் இது டிபெண்ட்டாக இருக்குது. The pollen grain is released from microsporangium. They are carried in air current and discharge their content near the mouth of the archegonia. Following fertilization, zygote develops into embryo, ovules into seed. These seeds are not covered. அதுதான் மெயினான பாயிண்ட். சீடட் இருக்கும், அது வந்து enclosed by the fruit. ஸோ இதில் வந்து என்ன, ovules are not naked. ovules are, இதில் gymnospermல naked, இங்கே வந்து ovules are not naked. ஸோ இங்கே flowering plantல pollen grain and ovules developed into specialized structure called flowers. அந்த ஃப்ளவர்ஸ்ன்ற கான்செப்ட் angiospermல தான் வருது. Seeds are enclosed by fruits. The angiosperms are exceptionally large group of plant. இதுதான் வந்து எல்லாத்தை விட large group of plant இருக்கு, occurring wide range of habitat. They range in size from tiny microscopic to 100 meters உள்ள eucalyptus வரைக்கும் இருக்கு. Wolffia microscopic smallest angiosperm வந்து Wolffiaன்னு சொல்லலாம். அதுக்கு ரெண்டு லீஃப் அது மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது லெம்னான்னு சொல்லலாம், அதுக்கு ஒரே ஒரு சின்ன ரூட் மட்டும் இருக்கும். அடுத்து யூக்கலிப்டஸ் எடுத்துனீங்கன்னா 100 meters வரைக்கும் அது இருக்கும். தே ப்ரொவைட் ஆஸ் வித் ஃபுட், ஃபாடர், எல்லாமே கொடுக்குது. ஃபுட்டு அதுலேருந்து எடுக்கிறோம், ஃபாடர் எடுக்கிறோம், ஃபியூயல் எடுக்கிறோம், மெடிசன் எடுக்கிறோம், செவரல் அதர் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுலேருந்து எடுக்கிறோம். இதில் வந்து 2 classes இருக்குது, டைகாட்டிலிடன் அண்ட் மோனோகாட்டிலிடன். Dicotyledons are characteristic by 2 cotyledon. 2 cot, double cot போட்டு இருந்ததுன்னா அது dicotyledon. Single cotல இருந்ததுன்னா அது வந்து monocotyledon. Male flower organ in a male flower. Male sex organ வந்து flowerல இருக்கிறது stamen. Each stamen consists of a slender filament. ஒரு filament ஒரு anther. அதுதான் வந்து stamen உடைய structure. Anthers following meiosis produce pollen grain. ஸோ இந்த ஆந்தர்க்குள்ளே தான் pollen grainன்றது இருக்குது. இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் என்ன இருக்குது, பிஸ்டில் இருக்குது அண்டு கார்பன் இருக்குது. பிஸ்டில் கன்சிஸ்ட் ஆஃப் ஓவரி என்க்ளோசிங் 1 to many ovule. ஸோ பிஸ்டில் என்ன இருக்குது, 1 to many ovule இருக்குது. வித்தின் த ஓவியூல் ஆர் present highly reduced female gametophyte termed embryo sac. அங்கே தான் வந்து என்ன இருக்குது, ஃபீமேல் gametophyteல embryo sac இருக்குது. Embryo sac formation is preceded by meiosis. Embryo sac வந்து meiosis formation ஆகுது. Hence each cell of embryo sac is haploid. So embryo sac வந்து meiosis ஆன விட்டு தான் அது வருது, அதனால அது haploid தான் இருக்கும். Each embryo sac has 3-celled egg apparatus. அந்த egg apparatusல என்ன இருக்கும், 1 egg cell, 2 synergids இருக்கும். அதுக்கப்புறம் 3 antipodal cell, 2 polar nuclei. ஸோ ஒரு எம்ப்ரியோ சாக்கில் என்னென்ன இருக்குது, மொத்தம் 8 nucleated 7 celled இருக்கும். 8 nucleated 1, இது வந்து 2, ஸோ இப்போ 3 ஆச்சு, இது ஒரு 3 6, 2 polar nucleus, மொத்தம் 8 nuclei. The polar nuclei eventually fuse to produce diploid secondary nucleus. ஸோ before fertilization என்ன ஆகிடும், polar nuclei ரெண்டும் fuse ஆகிடும். Pollen grain after dispersal from anther are carried by wind or various other agencies. It reaches other agencies na wind pollination, air pollination, water pollination, and the mari insect pollination, and mari various pollination mulima, various agent mulima it reaches pistil. This is termed as pollination. The pollen grain germinate on stigma and resulting pollen tube grows through the tissues of the stigma and style and reaches the ovule. So இப்போ நீங்க அந்த பிக்சர்ல பார்த்திருப்பீங்க, அந்த பிக்சர்ல வந்து இப்படி இருக்கும் இல்லையா, இங்கே வந்து ரீச் ஆகிற அந்த போலன் டியூப் வந்து உள்ளுக்குள்ளே இப்படி என்டர் ஆகி ஓவியூலுக்குள்ள போகும். ஸோ போலன் டியூப் என்டர் எம்ப்ரியோ சாக் வேர் 2 male gametes are discharged. போலன் டியூப்ல இருக்கிற 2 மேல் கேமிட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆகும், எதில் எம்ப்ரியோ சாக்குக்குள்ள. ஸோ ஒன் ஆஃப் த மேல் கேமிட் ஃபியூசஸ் வித் எக் செல், ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, அது பேர் சின்கேமின் பேர். சின்கேமின்றது என்னது, 2 unequal
gametes fuse to form, அதாவது மைக்ரோகாமிட் மேக்ரோகாமிட் அல்லது sperm and ovum அப்படின்னு சொல்லலாம். The other male gamete fuses with diploid secondary nucleus. Secondary nucleus ஓட fuse ஆகி triploid primary endosperm. பென், இந்த பென்ன்றது வந்து எதில் வருது, இது என்னது primary endosperm nucleus. இது வந்து characteristic feature of angiosperm. ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷனாக வருது. ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து என்னது, ஃபஸ்ட்டு போலார் நியூக்ளியஸ் வந்து முன்னாடியே என்ன ஆகுது, ஃபியூஷன் ஆகுது, ஃபியூஷன் ஆகிடுது, அது ஒரு ஃபியூஷன். ரெண்டாவது வந்து போலார் நியூக்ளியை வித் மேல் கேமிட், இது ஒரு ஃபியூஷன். மூணாவது வந்து எக் வித் மேல் கேமிட், இது ஒரு ஃபியூஷன். ஸோ மொத்தம் ட்ரிபிள் ஃபியூஷன் வருது. இங்கே ஒரு ஃபர்டிலைசேஷன், இங்கே ஒரு ஃபர்டிலைசேஷன், அதனால் டபுள் ஃபர்டிலைசேஷன்னு பேர். டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன்னு பேர். So pen develop into endosperm which provides nourishment to the developing embryo. Synergids and antipole degenerate after fertilization. இந்த இடத்துல வந்து ovules develop into seeds, ovary develop into fruit. அது ரொம்ப முக்கியமானது. Ovules develop into seeds, ovaries develop into fruit. இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். So next important part என்னன்னாக்கா plant life cycle alternation of generation. Very important part. In plant both haploid and diploid cell divide by mitosis. This ability leads to formation of different plant body. So sporophytic generation, gametophytic generation லாம் படிச்சோம் இல்லையா, அத மாதிரி haploid diploid cell மாத்தி வர்றதுக்கு பேர் தான் alternation of generation னு பேர். So இந்த இடத்துல haploid plant body produces gamete by mitosis. This plant body represent gametophyte. So ஒரு haploid plant body வந்து gamete produce பண்ணி அது வந்து எப்படி gamete produce பண்ணா mitosis மூலமா அதிலிருந்து வளரக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் gametophyte னு பேர். Following fertilization, zygote also divide by mitosis to produce diploid. Following fertilization, the zygote also divides by mitosis to produce a diploid sporophytic plant. இப்போ எப்படி haploid plant, diploid plant னு வருது, இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, haploid plant body produce gamete. haploid plant bodyலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற gamete வந்து என்ன கிடைக்குது, gametophyte கொடுக்குது. அதே போல் ஃபர்டிலைசேஷன் ஆன விட்டு ஜைகோட் என்ன பண்ணுது, ஜைகோட் டைரெக்டாக மியாசிஸ்க்கு போகாமல் மைட்டோசிஸ்க்கு போகுது. மைட்டோசிஸ்க்கு போயிட்டு டிப்ளாய்டு பிளான்ட் பாடியை கொடுக்குது. அப்போ தான் ஸ்போரோஃபிட்டிக் பிளான்ட் பாடி வருது. ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை திஸ் பிளான்ட் பை மியாசிஸ். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் வந்து தட் வில் அண்டர்கோ மியாசிஸ். ஸோ இது ஒன்ஸ் அகெயின் ஹாப்ளாய்டு பிளான்ட் பாடி வருது. ஸோ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் பிளான்ட் லைஃப் சைக்கிள் ஆல்டர் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன டிப்ளாய்டு பிளான்ட் பாடி ஆல்டர்னேட் ஹாப்ளாய்டு பிளான்ட் பாடி ஆர் கேமிட்டோஃபைட் ஆல்டர்னேட் ஸ்போரோஃபைட், இந்த மாதிரி ஆல்டர்னேஷன் வந்துகிட்டே இருக்கிறதுனால இது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் ஸ்போரோஃபிட்டிக் ஜெனரேஷன் ரெப்ரசன்ஸ் ஒன்லி பை ஒன் செல்டு ஜைகோட். One celled zygote is sporophytic generation. There is no free living sporophyte. Sporophyte எப்பவுமே free living இருக்காது. Meiosis in the zygote result in the formation of haploid spore. So zygote வந்து meiosis-க்கு போனா கண்டிப்பா haploid spores தான் வரும். This haploid spores divide mitotically to form gametophyte. The dominant, இப்போ என்ன சொல்றோம் நம்ம, இப்போ ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜைகோட் வந்து அண்டர்கோ மியாசிஸ். மியாசிஸ் போச்சுன்னா ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்போர் வில் டெவலப் இன்டு ஸ்போரோஃபைட். ஸ்போர் வில் டெவலப் இன்டு கேமிட்டோஃபைட்டாக மாறுது. ஹாப்ளாய்டு ஸ்போர் வந்து கேமிட்டோஃபைட்டாக மாறும். ஸோ இப்போ இது வந்து என்னது,
இந்த கேமிட்டோஃபைட்டில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதுக்கு ஆட்டோட்ராஃபிக்காக எப்போ இருக்கும், அதுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸ் அதுக்கு வரும், ஃப்ரீ லிவிங்காக இருக்கும் கேமிட்டோஃபைட். இது மாதிரி இருக்கிற லைஃப் சைக்கிள் இருக்குன்னா அது பேர் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். அதுவே ஃப்ரீயாக வாழ தெரிஞ்சதுன்னா, தட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருந்தால் அது இண்டிபெண்ட்டாக இருக்க போகுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா. ஸோ ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் எப்போ வரும், ஜைகோட் அண்டர்கோ மியாசிஸ். ஜைகோட் மியாசிஸ் வந்தோடனே ஹாப்ளாய்டு ஸ்போர் ஃபார்ம் ஆகும். அந்த ஹாப்ளாய்டு ஸ்போர்லேருந்து வரக்கூடிய அந்த மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகி நிறைய வந்துடும். அந்த இதுக்கு பேர் தான், அந்த பிளான்ட் பாடிக்கு பேர் தான் கேமிட்டோஃபைட்டுன்னு வருது. அந்த மாதிரி வரக்கூடிய பிளான்ட் பாடிக்கு ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னு பேர். லைஃப் சைக்கிள் பேர் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸ். ஸோ இதுதான் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் ஜெனரேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதில் டிப்ளாய்டு வந்து ஜைகோட் மட்டும்தான் டிப்ளாய்டு. மீது எல்லா பிளான்ட் பாடியும் பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். அதனால தான் இது ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்னாலே அது டிப்ளாய்டு. அது வந்து டாமினன்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் இண்டிபெண்ட் ஃபேஸ். அதுலேயும் வந்து இண்டிபெண்ட் ஃபேஸ்னு எப்போ சொல்லுவோம், அதில் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருந்ததுன்னா அது வந்து இண்டிபெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் நத்திங் பட் குளோரோஃபில். Gametophytic phase represented by single few-celled haploid gametophyte. This kind of life cycle is termed as diplontic. அப்படின்னா என்ன, இந்த இடத்துல வந்து டிப்ளாய்டு பிளான்ட் பாடி நிறையா இருக்கும். ஹாப்ளாய்டு பிளான்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர் மட்டும்தான் ஹாப்ளாய்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது வந்து டிப்ளாய்டு லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஜிம்னோஸ்பம் அண்டு எம்ஜியோஸ்பம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ கேமிட்டோஜெனிசிஸ் ஸ்போரோஃபைட் வந்து என்ன செய்யுது, ஸ்போரோஃபைட்டில் தான் நிறைய பிளான்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ஜியோஸ்பம் பிளான்ட் பாடி எதுனாக்கா என்னது, அது ஸ்போரோஃபைட் இஸ் அ பிளான்ட் பாடின்னு சொல்கிறோம். பிரையோஃபைட்ஸ்லாம் என்னது, கேமிட்டோஃபைட் இஸ் அ பிளான்ட் பாடின்னு சொல்கிறோம். அங்கே ஸ்போரோஃபைட் பிளான்ட் பாடியாக இருந்ததுன்னா 2n நம்பர் மேக்ஸிமம் அதுக்கு டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளாக தான் இருக்கும். ஏன்னா அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் அண்ட் எம்ப்ரியோ, ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து அண்டர்கோ ஃபியூஸ் டு ஃபார்ம் அ ஜைகோட். அந்த ஜைகோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மட்டும்தான், அந்த ஸ்போர்ஸ் மட்டும்தான் என்னது n நம்பர், ஹாப்ளாய்ட் நம்பர். மீது எல்லாமே 2n நம்பர். அதனால் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஏஞ்சியோ அண்டு ஜிம்னோ ரெண்டுத்துலேயுமே என்னது டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரடோஃபைட்ஸில் வந்து ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இதில் என்னென்னா மல்டி செல்லுலாராக இருக்குது. தே டிஃபர் இன் தர் டாமினன்ட் ஃபேஸஸ். A dominant independent photosynthetic thalloid erect phase is represented by haploid plant body. அது alternate short-lived multicellular, totally partially depending on the gametophyte. அது வந்து all bryophytesல எப்படி இருக்கு, bryophytesல வரும்போது எல்லா ஸ்போரோஃபைட்டுமே டிபெண்ட். கேமிட்டோஃபைட் வந்து என்னது இண்டிபெண்ட். ஏன்னா அதில் கேமிட்டோஃபைட்டில் என்ன இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்குது. அதே போல் ஆட்டோட்ராஃபாக இருக்குது. அதே போல் டெரடோஃபைட்ஸ்லேயும் கேமிட்டோஃபைட் வந்து இண்டிபெண்ட் லைஃப் ஸ்டைல். மற்ற எல்லாத்துலேயுமே அது வந்து கேமிட்டோஃபைட் இஸ் டிபெண்ட். The diploid sporophyte is represented by dominant independent photosynthetic vascular plant body. It alternates with the multicellular sporophytic autotrophic independent but short-lived haploid gametophyte. Such a pattern is known as haplodiploidic. Haplodiploidic na enna artham, haploid and diploid equal numbers la irukum. அதாவது இப்போ haploidic life cycle haploid plant body, haploid bodies வந்து ஜாஸ்தி இருக்கு. எக்ஸப்ட் ஜைகோட் ஒண்டி தான் அங்கே டிப்ளாய்டு. டிப்ளாய்டிக் லைஃப் சைக்கிளில் என்னது, ஸ்போர் மட்டும்தான் ஹாப்ளாய்டு, மற்ற எல்லாமே வந்து டிப்ளாய்டாக இருந்தது. இப்போ இதில் எப்படி இருக்கும்னா ஹாப்ளாய்டும் டிப்ளாய்டும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா எக்டோகார்பஸ், பாலிசைஃபோனியா, கெல்ப், அதுக்கெல்லாம் வந்து ஹாப்ளோடிப்ளான்டிக். ஃபியூக்கஸ் வந்து டிப்ளான்டிக்காக இருக்குது. ஹாப்ளோடிப்ளான்டிக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஒரு மூணு ஸ்ட்ரக்சருக்கு வந்து டிப்ளாய்டு இருக்குது, 4 ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஹாப்ளாய்டு இருக்குதுன்னா அது பேர் ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் பேட்டர்ன்.
ஸோ சம்மரி ரொம்ப முக்கியம், அதை ரொம்ப படிங்க. பிளான்கிங் நான் ஜஸ்ட்டு படித்து காமிக்கிறேன், நீங்கள் வந்து காதில் கேட்டுக்கோங்க, இதை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். இந்த சம்மரிலையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஏன்னா இதனுடைய கெஸ்ட்டு தானே இதுன்னு விட்டுறக்கூடாது. இதில் வந்து சில சமயம் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை படிச்சுக்கோங்க. Plant kingdom includes algae, bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperm. Algae are chlorophyll bearing, simple thalloid autotrophic, largely aquatic organism. Depending on the type of pigmented possessed and type of stored food, algae are classified into 3 classes, namely Chlorophyceae, Phaeophyceae, Rhodophyceae. Algae usually reproduce vegetatively by fragmentation, asexually by formation of different types of spores, sexually by formation of gametes, which may show isogamy, anisogamy, oogamy. Bryophytes are plants which can live in soil but are dependent on water for sexual reproduction. Their plant body is more differentiated than that of algae. It is thallus-like, prostrate or erect, attached to the substratum by rhizoids. They possess root-like, leaf-like, stem-like structure. The bryophytes are divided into liver rot and mosses. The plant body of liver rot is thalloid and dorsiventral, whereas mosses have upright, slender axis bearing spirally arranged leaves. The main plant body of bryophyte is gamete producing and is called gametophyte. It bears male sex organ called antheridia, female sex organ called archegonia. The male and female gametes fuse to form zygote, which produces multicellular body called sporophyte. It produces haploid spores. Spores germinate to form gametophyte. In pteridophytes, the main plant is sporophyte, which is differentiated into root, stem, leaves. These organs possess well-differentiated vascular tissue. The sporophyte bears sporangia, which produces spore. The spores germinate to form gametophyte, which require cool, damp places to grow. The gametophyte bear male and female sex organ called antheridia and archegonia, respectively. Water is required for transfer of male gamete to archegonium, where zygote is formed after fertilization. The zygote produces a sporophyte. Thank you, students. Thank you for watching this video. Like this video, comment and subscribe our channel. Support our channel. Stay connected. Stay home. Stay safe. Wish you all the best. Thank you.